வாமூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாமூவிஸ் தமிழ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹிந்தி படமான பாரத் பாக்கிய விதாதா அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2008 வருஷம் மும்பையில் நடந்த டெரர் அட்டாக்கை பற்றி டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தீவிரவாதிகள் மும்பைக்குள்ளே புகுந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்துனாங்க. கண்ணில் படுற எல்லாத்தையுமே சுட்டு தள்ளினாங்க. இதில் மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த டெரர் அட்டாக்கை பற்றி பேசின படம் தான் ஹோட்டல் மும்பை அப்படிங்கிற படம். இதே இன்சிடெண்ட்டை ஆர்மி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய ஆப்ரேஷன்லாம் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசின படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படமான மேஜர் அப்படிங்கிற படம். இந்த 2 படமுமே வேற லெவல் தரமான படங்கள். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா மிஸ் பண்ணாம பாருங்க. அதுலயும் ஹோட்டல் மும்பை அப்படிங்கிற படம் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த 2 படத்தை பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே மும்பை டெரர் அட்டாக்ல பல இடங்கள்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதுல காமா அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்த டெரர் அட்டாக்கை பத்தி தான் இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு நர்ஸா இருக்காங்க. எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க. இந்த சம்பவம் நடந்த டைம்ல கிட்டத்தட்ட 250 பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, படம் ஆரம்பிச்ச ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பரபரப்பு அப்படிங்கிறது த்ரூ அவுட் கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் செம்ம சுவாரஸ்யமாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது செம்ம பரபரப்பாகவும் அதே நேரத்தில் நம்மளை சீட்டேஜில் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பரபரப்பாக மட்டும் போகாமல் எமோஷனலாகவும் நிறைய இடங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த படத்தை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆகிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருந்த கங்கனா ரணாவத் உள்பட எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நம்ம நர்ஸு, அதனால பெரிய அளவில் நம்ம யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, பெருசாக பேசவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான வேலை, அதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நிறைய நர்ஸுகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சில ஸ்பீச் இருக்குது. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடில் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. மேபி ஒரு சில பேருக்கு அந்த 40 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணலாம். ஏன்னா நம்ம ஹீரோயின் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அந்த போர்ஷனை கொஞ்சம் 40 நிமிஷத்துக்கு இழுத்து வச்சுட்டாங்களோ, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி மேபி ஒரு சில பேருக்கு தோணலாம். ஆனால் எனக்கு அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. உண்மைக்கு நெருக்கமாக தான் அந்த போர்ஷனே அவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு தரமான படம், ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. எக்காரணத்தை கொண்டு இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் G5ல இருக்குது. ஆனால் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லை. G5 OTTயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிவிட்டு சில நாட்கள் கழித்து தமிழ் டப்பிங் வெர்ஷனை விடுவாங்க. அந்த மாதிரி மேபி இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் வெர்ஷன் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் மேபி தான். ஒருவேளை தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு தமிழ் டப்பிங்கே தேவைப்படாது. டெரரிஸ்ட் உள்ளே பூந்துடுறாங்க, எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் மட்டும்தான் கொஞ்சம் பேசுகிற மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்கும். அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தில் அடல் கண்டனம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான ஹார்டின் அப்படிங்கிற ஒரு லவ் ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜெய்ப்பூரில் அவருடைய ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. எப்பயுமே ரொம்ப சோகமாக தான் இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் தெரியல. ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வச்சு தான் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. ஹீரோவை பார்த்த கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அடிக்கடி ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன் சைடாக
பேசினேட்டாக நம்ம ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கிறதுக்கான காரணம், நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆனதுனால தான் இப்போ சில வருஷங்களாக வந்து ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறுச்சு, ஹீரோவுடைய லவ் ஒன்று சேர்ந்துச்சா இல்லை ஹீரோயினுடைய லவ் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு சிம்பிளான ஒரு லவ் ட்ராமாவாகவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃபை பெருசாக போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் 2 லவ் ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் ஒரு லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு லவ் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நீட்டாகவே அந்த எமோஷனல் கனெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோவுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. பட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய கதை தான். இதே மாதிரியான கதைக்களம் உள்ள நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ரொட்டீனான ஒரு லவ் ட்ராமா தான். இதே மாதிரியான காட்சிகள் பல படங்களை நம்ம பார்த்துருக்கறனால புதுமை அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ரெண்டாவது, இந்த படத்தில் 2 லவ் ஸ்டோரி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு லவ் ஸ்டோரி வரக்கூடிய அந்த போர்ஷன் வந்து பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. இதில் நம்ம ஹீரோ எந்த ஹீரோயின் கூட சேர போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஹீரோயினுடைய கேரக்டரை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போதே ஓகே நம்ம ஹீரோ இந்த ஹீரோயின் கூட தான் சேர போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது நெகட்டிவாக எனக்குப்பட்ட விஷயம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் எமோஷனல் அப்படிங்கிற விஷயத்தை இன்னுமே நல்லா கனெக்ட் பண்ணியிருக்கலாம், கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு லவ் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா இல்லை ஃபீல் குட் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டைம் பாஸுக்காக பார்க்குறதா இருந்தால் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல்கடல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஸ்பானிஷ் படமான டூ த மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க எல்லாருக்குமே அட்வென்ச்சரஸான சில விஷயங்களை பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் கிளைம்பிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருடைய ஃப்ரெண்டில் ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி மவுண்டைன் கிளைம்பிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பேஸ் ஜம்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ஹெலிகாப்டரில் இருந்து ஜம்ப் சூட்லாம் போட்டுட்டு வானத்தில் குதிக்கணும், குதிச்சு பொறுமையாக லேண்ட் பண்ணணும், இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுடைய குரூப்புக்குள்ளே நம்ம ஹீரோயினும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு மவுண்டன் கிளைம்பிங்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அட்வென்ச்சரஸாக ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியாக இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய மேக்கிங் தான். வானத்தில் எல்லாரும் குதிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும், மலையேறக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், மலையை காட்சிப்படுத்துகிற சீனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடில் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எமோஷனலாகவும் எனக்கு ஒரு சில இடங்கள் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி சாகசம் பண்ண போவாங்க, அதில் எங்கேயாவது மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி பரபரப்பாக போகக்கூடிய படம்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு சாகசம் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இல்லைனா டாக்குமெண்ட்ரி ட்ராமா பார்க்குற மாதிரியான மைண்ட் செட்டில் போய் பார்க்குறதா இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல்கண்ணனை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரு சில காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.